Good morning students. Exercise 1.2 la third problem. A relation capital R is given by the set. Capital R என்றது relation denote பண்ணும். So given set என்ன கொடுத்தாங்கன்னா x, y such that இந்த line பேரும் such that தான் y equal to x plus 3 ஒரு equation கொடுத்துருக்காங்க y equal to x plus 3. x belongs to 0, 1, 2, 3, 4, 5. x belongs to போது இது x ஓட values தான். So x ஓட value 0 லேருந்து 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. Determine its domain and range. So என்ன find out பண்ணணும் இதோட domain value range நம்ம find out பண்ணனும். So already domain codomain range என்னன்னு சொல்லிருக்கேன். arrow diagramல first இருக்க value domain, second இருக்குது codomain. range ன்றது இது ரெண்டுத்துக்கு நடுவுல arrow marks போற answers codomainல இருக்க answers தான் இது range. So நம்ம கொடுத்திருக்க first given எழுதுங்க. given இந்த equation தான் முதல்ல பார்க்கணும். y equal to x plus 3. next என்ன கொடுத்தாங்கன்னா x ஓட value 0, 1, 2, 3, 4, 5 எழுதியாச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம்னா எக்ஸுக்கு பதிலாக வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக முதல்ல என்ன பண்ண போறேன்னா 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 0 plus 3 3. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு கொடுங்க. 1ன்னு கொடுக்கும்போதுனா 1 plus 3 4. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுங்க 2ன்னு கொடுங்க. 2 plus 3 5. எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு கொடுங்க. 3 plus 3 6. எக்ஸுக்கு பதிலாக நெக்ஸ்ட் 4ன்னு கொடுங்க. 4 plus 3 7. next xக்கு பதிலா 5 ன்னு கொடுங்க. 5 plus 3 8. so இது இப்ப நம்ம x value கொடுக்கும்போது நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. x value 0 ன்னு கொடுக்கும்போது y ஓட வேல்யூ 3, x value 1 ன்னு கொடுக்கும்போது y ஓட வேல்யூ 4, x value 2 ன்னு கொடுக்கும்போது y ஓட வேல்யூ 5, x value 3 ன்னு கொடுக்கும்போது y ஓட வேல்யூ 6, x value 4 ன்னு கொடுக்கும்போது y ஓட வேல்யூ 7, x value 5 என்னும்போது y ஓட வேல்யூ 8. so அப்ப x value நமக்கு என்னது domain, y value என்னது codomain. so அப்ப domain x value, codomain y ஓட வேல்யூ 0, 1, 2, 3, 4, 5. கோடோமைன் நம்ம இப்போ கண்டுபிடிச்ச y வேல்யூ எல்லாமே 3, 4, 5, 6, 7, 8. ஸோ ஆர்டர்டு பேராக எழுதியிருக்கேன். 0ன்னு கொடுக்கும்போது ஆன்சர் எனக்கு 3ன்னு வந்துச்சு, இது ஆரோ மார்க். 1ன்னு கொடுக்கும்போது எனக்கு 4ன்னு ஆன்சர் வந்துச்சு. 2ன்னு கொடுக்கும்போது x வேல்யூ y வேல்யூ 5ன்னு வந்திருக்கு. x வேல்யூ 3ன்னு கொடுக்கும்போது 6ன்னு ஆன்சர் வந்தது. 4ன்னு கொடுக்கும்போது 7 வந்திருக்கு. 5ன்னு கொடுக்கும்போது 8ன்னு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ அதான் நான் செட் ஆர்டர் பேரில் இருக்கேன். கொஸ்டின் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னது டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஸோ டொமைன் ஆல்ரெடி எக்ஸ் வேல்யூ தான் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நான் அதை அப்படியே எழுதுறேன். டொமைன் ஆஃப் ஆர்னா ரிலேஷனில் கொஸ்டினில் கேட்டிருக்கிறதால டொமைன் ஆஃப் ஆர்னு கேட்டிருக்கேன். ஜென்ரலாக டொமைன் போட்டாலும் கரெக்ட் தான். ஸோ டொமைன் ஆஃப் ஆர். ஸோ டொமைன்னா எக்ஸ் வேல்யூ ஃபுல்லாக எழுதணும். 0, 1, 2, 3, 4, 5. கோடொமைன்னா என்னன்னா இதில் இருக்க எல்லா ஒயோட வேல்யூஸ் எல்லாமே கோடொமைன் தான். ரேஞ்ச் தான் என்னன்னா ஆரோ மார்க் ஆனதான். ஸோ எல்லாமே ஆரோ மார்க் ஆனதால இது எல்லாமே என்னதான் ரேஞ்ச் தான். 3, 4, 5, 6, 7, 8. ஸோ அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 4. ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் த கிவன் ரிலேஷன் பை. ஸோ கொடுத்துருக்க வேல்யூஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா சம்ம சால்வ் பண்ணி ஆரோ டயக்ராம்ஸ், கிராஃப், செட் இன் எ ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ செட் இன் எ ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் லாஸ்ட் இயர் 9th படிச்சிருக்கோம். கொஸ்டின்ல எதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சராக வருதோ அதான் என்னது ரோஸ்டர் ஃபார்ம். ஆரோ டயக்ராம், கிராஃப், ரோஸ்டர் ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் கிவன் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன் சப்டிவிஷன் x, y. ஸோ இதில் x, y ஏன் கொடுத்தாங்கன்னா x வேல்யூ y வேல்யூ ரெண்டுமே யூஸ் பண்ண போகிறோம். x, y such that x equal to 2y. x ஓட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. x belongs to 2, 3, 4, 5. y ஓட வேல்யூ 1, 2, 3, 4. ஸோ சொல்யூஷன் எழுதுறேன். எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் தான் முதல்ல எழுதணும். ஸோ இதில் ஈக்குவேஷன் எனக்கு என்னது x equal to 2y. இதான் என்னது என்னோட ஈக்குவேஷன். ஸோ கிவன் x ஓட வேல்யூ 2, 3, 4, 5. y ஓட வேல்யூ 1, 2, 3, 4. எப்பவுமே RHS சைடில் தான் என்ன பண்ணணும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இப்போ RHS சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒயோட வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஒயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஒயோட வேல்யூ பாருங்க. y equal to 1 இருக்கு, y equal to 2, y equal to 3, y equal to 4. ஸோ RHS சைடில் என்ன இருக்கோ அந்த வேல்யூஸ் தான் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ ஒயோட வேல்யூ தான் இங்கே இருக்குது, அதான் y சப்ஸ்டியூட் பண்ணும். லாஸ்ட் கொஸ்டினில் RHSல x இருந்தது, அதில் x சப்ஸ்டியூட் பண்ணேன். ஸோ இங்கே y இருக்கிறதால அந்த வேல்யூ ஃபுல்லாக லைன் ஆகிட்டேன். 1, 2, 3, 4. இப்போ ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா yக்கு பதிலாக 1ன்னு கொடுங்க. 1, 2 is 2. ரெண்டு ஈக்குவேஷன் நடுவில் எதுவுமே இல்லைன்னா மல்டிபிள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் மல்டிப்ளை பண்ணிட்டேன். 1, 2 is 2. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக yக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம் 2, 2 2s are 4. நெக்ஸ்ட் yக்கு பதிலாக என்ன கொடுங்க 3ன்னு கொடுங்க. 3 2s are 6. நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும்னா yக்கு பதிலாக 4ன்னு கொடுங்க. 2 4s are
8. ஸோ அப்போ இது ஃபுல்லாத்தையும் எழுதியாச்சு. இங்கே மட்டும் வேல்யூ சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஒய் வேல்யூ மட்டும்தான் 1 2 3 4னுக்கு 2 கான்ஸ்டண்ட்டாக அப்படியே தான் இருக்குது. ஸோ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ரெண்டுமே தெரிஞ்சிருச்சு. கொஷின் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆரோ டயக்ராம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரோ டயக்ராம் எக்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட் டைம் எக்ஸ் கொடுத்து ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன பண்ணால் ஒய் வேல்யூ கொடுத்து எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆரோ டயக்ராமில் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஆரோ டயக்ராமில் எப்பவுமே எக்ஸு செகண்ட் ஒன் தான், ஒய் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் தான் எழுதணும், எக்ஸு ஒய் தான். ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஒய் வேல்யூ தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அப்போ ஒய் வேல்யூ பாருங்கள், ஒய் ஒன்னு கொடுக்கும்போது எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்கு 2. நெக்ஸ்ட்டு ஒய் வேல்யூ 2ன்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு 4. நெக்ஸ்ட்டு ஒய் வேல்யூ 3ன்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு 6. ஆனால் இந்த ஆன்சர்ஸே இங்கே இல்லாததால் இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஸோ இது வரைக்கும் நமக்கு ஆரோ டயக்ராம் என்ன நம்பர் இருக்கோ அது வரைக்கும் தான் நம்ம ஆரோ டயக்ராம் போடணும். எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கொடுத்தாங்கன்னா, சப்போஸ் வேல்யூ கொடுக்கலன்னா நாமளாக போட்டுக்கலாம். இங்கே ரெண்டு வேல்யூமே அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போனா அவங்க கொடுத்துருக்க நம்பரில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஆரோ மார்க்ஸ் போடணும். ஸோ அதனால் 1க்கு 2க்கு மட்டும் தான் எனக்கு நம்பர்ஸ் இருக்குது, அதுக்கு மட்டும் ஆரோ மார்க்ஸ் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஏ ஆரோ டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் ஒன் கிராஃப். ஸோ கிராஃப் எழுதணும் நமக்கு என்ன தேவை, எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ. ஸோ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இருக்குது. ஸோ இதில் இருக்க ஆர்டர் படி எழுதுங்க. 2,1 நம்ம ஆரோ டயக்ராம் போடுறது மட்டும் தான் கிராஃபாக போடணும். 4,2 2,1 4,2. ஸோ கிராஃப் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். கண்டிப்பாக எப்பவுமே ஸ்கேல் எழுதுங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நம்பர் நமக்கு தேவையானது எது வேணால் போட்டுக்கலாம், அதை போட்டிருக்கேன். 2,y ஃபஸ்ட் இருக்கிறது எக்ஸில் பார்க்கணும், செகண்ட் இருக்கிறத ஒயில் பார்க்கணும். ஸோ எக்ஸில் 2 பாருங்கள், ஒய்யில் 1 பாருங்கள். 2,1. நெக்ஸ்ட்டு 4,2 எக்ஸில் 4 பாருங்கள், ஒய்யில் 2 பாருங்கள். எக்ஸில் 4 ஒய்யில் 2. ஸோ இது ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற பிளேஸ் இதுதான் 4,2. ஸோ இதான் என்னது கிராஃப். ஏ கிராஃப் மாதிரி. தேர்ட் சப்டிவிஷன் சி என்ன கண்டுபிடிக்கணும்னா எ செட் இன் ஏ ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா ஆன்சர் எழுத போகிறோம். ஸோ ஆன்சர் என்னன்னா இந்த ஆரோ டயக்ராம் தான் நம்மளோட ஆன்சர், அது அப்படியே எழுத வேண்டியதான். ஸோ 2,1 4,2 கிராஃபுக்காக எழுத வேண்டியது தான் நம்மளோட ரோஸ்டர் ஃபார்ம். 2,1 4,2. Subdivision 2, x, y such that y equal to x plus 3, x, y are natural number less than 10. So in the given question நம்மளோட ஈக்குவேஷன் தான் முதல்ல பார்க்கணும். ஈக்குவேஷன் y equal to x plus 3. So x value y value அவங்களே என்ன கொடுத்துறாங்க பாருங்க, x, y are natural number. ஸோ ரெண்டுமே சேர்த்து தான் x value y value போத் ரெண்டுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேச்சுரல் நம்பர் less than 10. நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். less than 10 என்னும்போது நம்ம எது வரைக்கும் யூஸ் பண்ணணும், 9 வரைக்கும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸோட வேல்யூ 1 2 3 4 5 6 7 8 9. சேம் அதே தான் ஒய் வேல்யூவும், ஏன்னா அவங்க ரெண்டுமே சேர்த்து தான் கொடுத்தாங்க. 1 2 3 4 5 6 7 8 9. So both a, x and y are natural number less than 10. So x ஓட வேல்யூவும் 1லேருந்து 9 வரைக்கும் தான், y ஓட வேல்யூவும் 1லேருந்து 9 வரைக்கும் தான். ஸோ வேல்யூஸில் நமக்கு பாருங்க RHS ஸ்டைல் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். RH ஸ்டைல் என்ன இருக்குது, எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூஸ் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணி வரப்போம். ஸோ நமக்கு தேவையான வரைக்கும் நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஈக்குவேஷன் y equal to x plus 3. ஸோ எக்ஸுக்கு பதில் முதல்ல 1 கொடுங்க. 1 plus 3. ஸோ 1 plus 3 போது ஆன்சர் 4. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுங்க. 2 plus 3 5. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 3 கொடுங்க. 3 plus 3 6. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக 4 கொடுங்க. 4 plus 3 7. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 5 கொடுங்க. 5 plus 3 8. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக 6 கொடுங்க. 6 plus 3 9. ஸோ 9 வரைக்கும் நம்பர் இருக்குது, அதில் 6 வரைக்கும் கொடுத்தாலே போதும். 7 கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகிடுனா 10ன்னு ஆன்சர் வரும். ஸோ 10ன்னு கொடுக்கும்போது ஆரோ டயக்ராமுக்கு யூஸ்ஃபுல் ஆகாது. ஸோ லாஸ்ட் சம்லேயே நான் போட்டு லாஸ்ட் 2 ஸ்டெப்ஸை கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ இந்த தடவை எப்படி வரும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நம்பர்ஸ் வந்தால் நம்மளால் ஆரோ டயக்ராமில் போட முடியாது. ஸோ அதனால் 9 வரைக்கும் போட்டாலே போதும். ஸோ இப்போ கவனிங்க, எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு கொடுத்தா ஒயோட வேல்யூ 4. ஸோ எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கேன், எனக்கு ஒய் வேல்யூவாக ஆன்சர் கிடச்சிருக்கு. இதை யூஸ் பண்ணி ஆரோ டயக்ராம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் வேல்யூ 1 கொடுத்தா எக்ஸ் வேல்யூ 1ன்னு கொடுக்கும்போது ஒய் வேல்யூ 4ன்னு வந்திருக்கு. எக்ஸ் வேல்யூ 2ன்னு கொடுக்கும்போது ஒய் வேல்யூ 5ன்னு வந்திருக்கு. எக்ஸ் வேல்யூ 3ன்னு கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ 6ன்னு வந்திருக்கு. எக்ஸ் வேல்யூ 4ன்னு கொடுக்கும்போது ஒய் வேல்யூ 7ன்னு வந்திருக்கு. எக்ஸ் வேல்யூ 5ன்னு கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ 8ன்னு வந்திருக்கு. எக்ஸ் வேல்யூ 6ன்னு கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ 9 வந்திருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆரோ மார்க்ஸ் போட்டுக்கோங்க.
ஸோ இதில் இதுக்கப்புறம் நம்பர் கொடுத்தா 10 வந்திருக்கும். இதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ண வேல்யூ இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ், செகண்ட் ஒன் ஒய். ஸோ ஆரோ டயக்ராம் ஏ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. பி வேல்யூ கிராஃப். ஸோ கிராஃப் வேணும் நமக்கு எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ வேணும். ஸோ ஆரோ டயக்ராம் வச்சு எப்படி பண்ணுறோம்? 1,4 2,5 3,6 4,7 5,8 6,9. இந்த ஆரோ மார்க் எதோட கம்ப்ளீட் ஆகுதோ அது அப்படியே 1,4 2,5 3,6 4,7 5,8 6,9 லைன் ஆயிடுச்சு. இதை நான் கிராஃப்ல யூஸ் பண்ண போறேன். 1,4 எக்ஸ்ல 1 ஒய்ல 4. ஸோ 1,4. நெக்ஸ்ட் 2,5 எக்ஸ்ல 2 ஒய்ல 5. 2,5. நெக்ஸ்ட் 3,6 எக்ஸ்ல 3 ஒய்ல 6. 3,6. நெக்ஸ்ட் 4,7 எக்ஸ்ல 4 ஒய்ல 7. ஸோ 4,7. நெக்ஸ்ட் 5,8 எக்ஸ்ல 5 ஒய்ல 8. 5,8. லாஸ்ட் ஒன் 6,9 எக்ஸ்ல 6 ஒய்ல 9. 6,9. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாஸ்ட் ஒன் செட் ஆஃப் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ அப்படி இந்த கிராஃப் ஆன்சர்ஸ் தான் நம்மளோட வேல்யூ. 1,4 ரோஸ்டர் ஃபார்மில் 2,5 3,6 4,7 5,8 6,9. Next question number 5. A company has 4 categories of employees. So ஒரு கம்பெனில 4 categories of employees இருக்காங்க. Given by the அது என்னென்ன வேலைன்னு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட்டை ஏன் டினோட் பண்ணுறாங்க, கிளர்க்கை சீன் டினோட் பண்ணுறாங்க, மேனேஜர் எம் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஸோ 4 பொசிஷன் இருக்குது. அசிஸ்டன்ட், கிளர்க்கு, மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஸோ 4 இருக்காங்க. A company provides rupees 10,000. ஸோ இந்த ஆர்டர் தான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் அசிஸ்டண்ட்டாக இருக்காரு. ஸோ அசிஸ்டண்டோட சேலரி 10,000, கிளர்க்கோட சேலரி 25,000, மேனேஜரோட சேலரி 50,000 அண்ட் லாஸ்ட் ஒன் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரோட சேலரி 1 lakh. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆர்டர் விட நம்ம சேலரியும் இந்த லைனை பார்த்துக்கணும். as salary to the people, இதெல்லாம் அவங்களோட சேலரியாக கொடுக்குறாங்க. who work in the categories A, C, M and E. ஸோ அவங்க கேட்டகரி எப்படி சொல்லுவாங்கன்னா A, C, M and E. அசிஸ்டன்ட், கிளர்க்கு, மேனேஜர் அண்ட் executive officer respectively. If A1, A2, A3, A4 and A5. So A-வெல்லாம் அசிஸ்டன்ட் போது அசிஸ்டன்ட் 1, அசிஸ்டன்ட் 2, அசிஸ்டன்ட் 3, அசிஸ்டன்ட் 4 and அசிஸ்டன்ட் 5. ஸோ அங்கே 5 மெம்பர் இருக்காங்க அந்த அசிஸ்டன்ட்ஸ்லேயே. வேர் அசிஸ்டன்ட்ஸ் C1, C2, C3, C4. ஸோ கிளர்க்கில் 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. கிளர்க் 1, கிளர்க் 2, கிளர்க் 3 அண்ட் கிளர்க் 4. கிளர்க் 4. ஸோ கிளர்க் மொத்தம் 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி M1, M2, M3 வேர் மேனேஜர்ஸ் 3 மேனேஜர் இருக்காங்க. மேனேஜர் 1, மேனேஜர் 2, மேனேஜர் 3 அண்ட் E1, E2 வேர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், செகண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அண்ட் இஃப் த ரிலேஷன் கேபிட்டல் ஆர். ஸோ ரிலேஷன் கண்டுபிடிக்க போகிறோம் இதில். ஸோ அதெல்லாம் ரிலேஷன் ஆர் இது முதல்ல பார்க்கணும். நம்ம கார்ட்டீசியன் கண்டுபிடிக்கணுமா ரிலேஷன் கண்டுபிடிக்கணுமான்னு கொஸ்டினை ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். ஸோ ரிலேஷனுக்கு கொடுத்தாலும் ரிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ரிலேஷன் கேபிட்டல் ஆர் இஸ் டிஃபைன்டு பை எக்ஸ் ரிலேஷன் ஒய். ஸோ ஸ்மால் லெட்டர் எக்ஸ், செகண்ட் ஒன் ரிலேஷன் டு ஒய். ஸோ அப்போது டொமைன் நமக்கு எக்ஸு, கோடொமைன் ஒய். இது ரெண்டுத்துக்கு நடுவில் ரிலேஷன் நடக்குது தான் கேபிட்டல் ஆர் சென்டரில் போட்டிருக்காங்க. வேர் எக்ஸ் இஸ் ஏ சேலரி. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கணும், அமௌண்ட்டு தான் என்ன எடுத்துக்கணும், டொமைனாக எடுத்துக்கணும். அதான் எக்ஸ் இஸ் ஏ சேலரி. ஸோ ஆல்ஃபபெட்டிக் லெட்டர் படி சொல்லியிருக்கேன். எக்ஸ் தான் டொமைன், ஒய்ன்றது கோடொமைன். ஸோ அப்போ எக்ஸில் சேலரி. ஸோ இப்போ அமௌண்ட் பார்த்தோம்ல 10,000 25,000 50,000 1 lakh அவங்க சேலரி. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன எடுத்துக்கணும், டொமைனாக எடுத்துக்கணும். எக்ஸ் இஸ் ஏ சேலரி கிவன் டு த பர்சன் ஒய். ஸோ இப்போ இந்த கேட்டகரியாக இருக்க அசிஸ்டன்ட், கிளர்க்கு, மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இவங்க எல்லாருமே என்ன எடுத்துக்கணும், கோடொமைனாக எடுத்துக்கணும். ஸோ ஏன்னா ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. பர்சன் Y. Express the relation R through an ordered pairs and an arrow diagram. So ordered pair first நான் எடுத்திருப்பேன். எப்படி எழுதணும், கமால எழுதணும். ஸோ அது மாதிரி ஆர்டர் பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், arrow diagram பண்ணணும். ஸோ நல்லா இதை பாருங்க. எக்ஸை சேலரியாக வச்சுக்கணும், பர்சன்ஸை ஒய்யாக வச்சுக்கணும். ஸோ அமௌண்ட் எல்லாம் என்ன பண்ணணும், டயக்ராமில் ஃபஸ்ட்டு வரையணும். பர்சன் அதை எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்றத செகண்ட் காலமில் கோடொமைனாக வரையணும். ஸோ அப்படியே இது லைனாக இருக்க பாருங்கள். அசிஸ்டன்ட் A1, A2, A3, A4, A5 அவங்களோட சேலரி. கிளர்க்கு C1, C2, C3, C4 அவங்களோட சேலரி 25,000. மேனேஜர் M1, M2, M3 அவங்களோட சேலரி 50,000. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் E1, E2 அவங்களோட சேலரி 1 lakhs. ஸோ ஆர்டர் பேர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கம்மா போட்டு தான் எழுதணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆர்டர் பேர் எழுதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க கொடுத்துருக்க ஆர்டரில் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ ஆல்ரெடி சொன்னேன் எக்ஸ்ன்றது என்னது, ஆரோ டயக்ராமில் டொமைன், ஒய்ன்றது
கோடொமைன். ஸோ சேலரி எல்லாம் லைனாக எழுதிட்டேன். 10,000, 25,000, 50,000, 1 lakh. ஸோ நமக்கே தெரியும் ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க. 10,000 யாருக்கு? அசிஸ்டன்ட் தான். ஸோ மொத்தம் எத்தனை அசிஸ்டன்ட் இருக்காங்க? 5 அசிஸ்டன்ட் இருக்காங்க. ஸோ 1, 2, 3, 4, 5. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரே சேலரி தான். அதால் தான் என்ன பண்ணியிருக்கேன், 10,000லேருந்தே ஒரே ஆர்கன் மார்க் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கிளர்க்கு. ஸோ மொத்தம் எத்தனை கிளர்க் இருக்காங்க? 4. C1, C2, C3, C4. இவங்க எல்லாருக்குமே ஒரே சேலரி தான். நெக்ஸ்ட் ஒன் 50,000 மேனேஜர். 1, 2, 3. ஸோ இவங்க 3 பேருக்குமே ஒரே சேலரி 50,000. லாஸ்ட் ஒன் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் E1, E2 ரெண்டு பேருக்குமே சேம் சேலரி. ஸோ ஆரோ டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதை வச்சு ஈஸியாக இதில் ஆர்டர் பேர் எழுதலாம். 10,000, A1, 10,000, A2, 10,000, A3, 10,000, A4, 10,000, A5. நெக்ஸ்ட் ஒன் அதே மாதிரி 25,000, C1, 25,000, C2, 25,000, C3, 25,000, C4, 50,000, M1, 50,000, M2, 50,000, M3, 1 lakh, E1, 1 lakh, E2. ஸோ இது ஈஸியாக இருக்கும். ஆரோ டயக்ராம்ஸ் அண்ட் ஆடர் பார்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு எல்லாருமே இமேஜ் அமைக்குங்க.